ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 22. அயம் த்வ அசப்யஸ்தவ ஜன்மனௌ கிருஹே ஸ்ருத்வா அக்ரஜாம்ஸ் தே இன்யவதித் சுரேஸ்வர சாதே அவதாரம் புருஷை சமர்ப்பிதம் ஸ்ருத்வா அதுனைவ அபிசாரத்தி உதாயுத. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். வேத பண்பாட்டின்படி பசுக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பிராமணர்கள் ஆகியோர் பிழை செய்தாலும் அவர்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும். ஆனால் நாகரிகமற்ற அசுரர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. தற்போது பசுவதையும் குழந்தைகளின் வதமும் கட்டுப்பாடில்லாமல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நாகரிகம் மனித நாகரிகம் அல்ல. இந்த கண்டனத்துக்குரிய நாகரிகத்தை நடத்துபவர்கள் நாகரிகம் தெரியாத அசுரர்கள் ஆவார்கள். இவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆதரிப்பதில்லை. சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ச திருடவிரதாக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை தெளிவாக கூறிய போதிலும் ஹரே கிருஷ்ண இயக்கத்தினரின் ஹரிநாம பஜனை பெரும் தொல்லையாக இருக்கிறது என்று இவர்கள் தயக்காமல் கூறுகின்றனர். இந்த ஸ்லோகத்தின்படி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி அதை உலகம் முழுவதிலும் பரப்புவது மகாத்மாக்களின் கடமையாகும். துரதிர்ஷ்டவசமாக சமுதாயம் மிகவும் மோசமான நாகரீகமற்ற நிலையில் இருப்பதால் இத்தகைய நாகரீகத்திலுள்ள பெயரளவேயான மகாத்மாக்கள் ஹரே கிருஷ்ண இயக்கத்தை தடுப்பதற்கு பசுக்களையும் குழந்தைகளையும் கூட கொல்லத் தயாராக இருக்கிறார்கள். இத்தகைய நாகரீகமற்ற செயல்கள் ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் பம்பாய் கிளைக்கு எதிராக உண்மையாகவே நிகழ்ந்தது. தேவகி மற்றும் வசுதேவரின் அழகிய குழந்தையை கம்சன் கொல்வான் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. அதுபோலவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் வளர்ச்சியில் நாகரிகமற்ற சமுதாயம் மகிழ்ச்சி அடையவில்லை என்றாலும் அது இந்த இயக்கத்திற்கு தடைக்கல்லாக இருக்குமென்று எதிர்பார்க்க முடியாது. எனினும் பல வழிகளில் பல சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். கம்சனால் கிருஷ்ணரை கொல்ல முடியாது என்றாலும் கிருஷ்ணரின் தந்தை என்ற முறையில் வசுதேவர் பாசத்தின் வசப்பட்டு கம்சன் உடனே வந்து தன் மகனை கொன்று விடுவானே என்று எண்ணி நடுங்கினார். அதுபோலவே பகவான் கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தி இயக்கமும் ஒன்றே என்பதால் எந்த அசுரனாலும் இந்த இயக்கத்தை தடுக்க முடியாது. எனினும் உலகின் எந்த ஒரு பகுதியிலும் உள்ள இந்த இயக்கத்தை அசுரர்கள் எந்த வினாடியிலும் நிறுத்திவிடலாம் என்று நாம் மிகவும் பயப்படுகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.